வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆனாலும் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த விதமான தவறையும் செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், குழந்தைகளால் செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு செய்தல், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுதல் போன்ற சங்கடங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனாவசியமான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக இன்றைக்கி புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக அதே மாதிரி கேம்பிளிங், அதாவது சூதாட்டம், ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கோல்டு வாங்கி விற்கிறவங்கெல்லாம், அதாவது கோல்டை ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குழந்தைகளால் செலவுகள், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவுகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்தல், வியாபாரத்தில் ஏற்கனவே கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படுதல், அல்லது அந்த நபர் யார் கடன் வாங்கினாரோ அவர் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது இடத்த காலி பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு பெருசாக யாருக்கும் பணம் உதவி செஞ்சு விடாதீர்கள். அனாவசியமான பண இழப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் இல்லை, உங்கள் நண்பர்கள், எதிரிகளாக இருக்கக்கூடிய நண்பர்களே, திரைமறைவு வேலை செய்யக்கூடிய நண்பர்களே இன்னைக்கு வீட்டில் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, அல்லது உங்களுடைய காரியத்துக்கு எதிராக பேசி சில தடைகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா என்னமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. திருமண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. காதல் வயப்பட்டுள்ளவர்கள் இன்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈகோ கிளாஷ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் ஈகோ கிளாஷ், மேல் அதிகாரிகளுடன் ஈகோ, உங்கள் சக பணியாளர்களுடன் ஈகோ, இப்படிப்பட்ட ஈகோ கிளாஷ்னால், அதாவது தலைகணத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக நட்பு வட்டத்தை பிரிவும் அல்லது ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நிதானத்துடன் இருப்பது நல்லது. இன்று புதிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்.